திஸ் இஸ் டாக்டர் திவ்யா அகைன். இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய மேஜர் கன்சர்ன்ல ரெண்டாவது கன்சர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க எப்படி இருக்கு, காலேஜுக்கு உள்ளே இருக்கா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இல்ல கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போற மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்வி இருந்துட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை இந்த வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேற, ஓஷ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேற. ஸோ இன்னைக்கு ஓஷ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோடைய பாய்ஸ் ஹாஸ்டல்ல பார்க்கலாம். என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம லிஃப்ட்லேயே ஹாஸ்டல் போகலாம். இப்போ நம்ம 6th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். 4th ஃப்ளோர்ல இருந்தே ஹாஸ்டல் தான். 4th 5th 6th வரைக்குமே ஹாஸ்டல். ஸோ அதையுமே எப்படின்னா ஃப்ளோராக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சவுத் இந்தியன்ஸ்க்கு தனி ஃப்ளோர், நார்த் இந்தியன்ஸ்க்கு தனி ஃப்ளோர், அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃப்ளோர். இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு ரூமே காமிக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி. ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் ஸ்டாண்ட் எல்லாமே காமனான ட்ரெஸ் ஸ்டாண்டு தான். ஸோ ரூம்க்கு தனித்தனியாக அந்த மாதிரி கிடையாது. ஸோ காமனான ட்ரெஸ் ஸ்டாண்ட்ஸு நிறைய இருக்கும் எல்லா இடத்துலையுமே. எங்கெங்கே அவங்க ட்ரெஸ் காய போடணும்னு விருப்பப்படுறாங்களோ அங்கே ட்ரெஸ் காய போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷூ ரேக்ஸும் நம்மளே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஷூஸ் எல்லாமே வெளியில லீவ் பண்ணிட்டு அடுத்து அவங்க ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரூம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ரூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 seated ரூம். அதாவது 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுக்கு தேவையான பெட்டு, ஸோ அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு, பிளாங்கெட், பில்லோ, அந்த மேட்ரஸ் கவர் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பெட்ஷீட், பிளாங்கெட், பில்லோ எல்லாமே வந்து இங்கே மெய்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 1 day விட்டு 1 day வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்ரி டைம் அவங்க புதுசு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எப்படின்னா 2 chairs இருக்கும். 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் சேம் டைமில் படிக்க முடியாது. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா வார்ட்ரோப். ஸோ வார்ட்ரோப் வந்து ஒரு ரூமுக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுப்போம். ஸோ இப்போ மேலே இருக்க ரேக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கணும், கீழே இருக்க ரேக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வார்ட்ரோப்ஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான ரூம்ஸ் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே வந்து 2 பேருக்கான கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் டஸ்ட்பினுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு ரூமுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளோர்லேயே இருக்கக்கூடிய 8 seated ரூம்ஸ் பார்க்கலாம். ஸோ முன்னாடி காமிச்சது 4 seated, நம்மக்கிட்ட 4 seated, 6 seated, 8 seated வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 8 seated ரூமே ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 seated ரூம். சேம் அதே மாதிரி தான். இப்போ 8 people இருக்காங்கன்னா கண்டிப்பாக 4 கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே 2 கபோர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு கபோர்ட் அண்ட் இது ஒரு கபோர்ட். அதே மாதிரி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி டேபிள்ஸ் இருக்கும். 4 chairs ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சேம் ஷூ ரேக் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ். இங்க இருக்க பாத்ரூம்ஸ் எல்லாமே எப்படின்னா காமன் பாத்ரூம்ஸ் தான். ஒரு ரூம்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்க பாத்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு குறிப்பிட்ட ரூம்ஸ் ஒரு 7-8 ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு காமனான பாத்ரூம்ஸ், டாய்லெட் தனியா இருக்கும், பாத்ரூம் தனியா இருக்கும். ஸோ அது போக அவங்க இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அது எல்லாமே தனியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்போம். ஸோ அங்க வந்து வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே காமனாக தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணுங்கிறப்ப வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டுக்கலாம்.